அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜமுகுந்தன். கோடை காலத்துல நீங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் பத்தி ஒண்ணொண்ணா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் 2 வீடியோவுல தர்பூசணி பழம் பத்தியும், வெள்ளரிக்காய் பத்தியும் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவுல பழஞ்சோறு பத்தி பார்க்க போறோம். பழஞ்சோறுனா என்ன? அத சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? பர்ட்டிகுலரா இந்த சம்மர்ல பழஞ்சோறு ஏன் சாப்பிடணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன? இதெல்லாம் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பழஞ்சோறு அப்படின்றது வந்து புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ஃபுட் ஒண்ணும் கிடையாது. காலங்காலமா வந்து நம்ம தாத்தா, பாட்டிங்கலாம் வந்து இப்ப காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க அப்படின்னா, காலைல பழஞ்சோறு சாப்பிட்டு தான் போவாங்க. டைரக்ட்டா மதிய சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. நல்லா வந்து ஆக்டிவா வந்து எனர்ஜியோட வேலை செய்வாங்க. அதுக்கு காரணம் அதில இருக்கிற நல்ல சத்துக்கள் தான். ஸோ பழஞ்சோறு அப்படின்றது வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் நைட் வந்து யூசுவலா சாதம் மீந்துருச்சு அப்படின்னா, அந்த சாதத்த வந்து தண்ணீல போட்டு அத அடுத்த நாள் பழஞ்சோறா சாப்பிடுவாங்க. இல்ல நீங்க வந்து பழஞ்சோறு தான் சாப்பிடணும் அப்படின்னா, நைட்டு வந்து சாதம் வடிச்சு அந்த சாதத்த நல்லா ஆற வைக்கணும். சாதம் ஆறுனதுக்கு அப்புறமா அத ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி வச்சிடணும். தண்ணி ஊத்தி மூடி வச்சுருங்க. ஒரு 10, 12 மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில வந்து அதுதான் வந்து பழஞ்சோறு. இது வந்து பழைய சாதம், ஐஸ் பிரியாணி அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. பேசிக்கா பார்த்தீங்கன்னா, சாதம் ஆறுனதுக்கு அப்புறம் அத வந்து தண்ணீல வந்து ஊற வச்சு அடுத்த நாள் காலையில சாப்பிடுறது தான் பழஞ்சோறு. இது வந்து பானையில போட்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பானையில போட்டு வைக்க முடியல அப்படின்னா, நீங்க சாதாரண பாத்திரத்திலேயே போட்டு வைக்கலாம். பட் தண்ணி வந்து ஊத்திட்டு வெளியில தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில வைக்கக்கூடாது. இது மாரி வந்து நீங்க நைட்டு ஃபுல்லா ஊற வைக்கிறதுனால, அதில வந்து ஃபெர்மென்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். நொதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி ப்ராசஸ் நடக்கும்போது, அதில இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து அதிகமாகுது. இன்னும் சொல்லப்போனா, அந்த சத்துக்களோட அந்த பயோ அவைலபிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நெறைய ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சம்மர்ல எதனால பழஞ்சோறு கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னா, உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுல அத மிஞ்சின ஃபுட் எதுவுமே கிடையாது. நீங்க காலையில எந்திரிச்சு அந்த பழஞ்சோற அந்த தண்ணியோட வந்து எடுத்து நல்லா பெசஞ்சு உப்பு போட்டு நீங்க அப்படியே சாப்பிடலாம். இல்ல அதில வந்து நீங்க மோர் கலந்து சாப்பிடலாம். அது மாரி சாப்பிடும்போது நாள் ஃபுல்லா உங்க உடம்பு வந்து குளிர்ச்சியா வச்சுக்க முடியும். அதில வந்து தண்ணி நெறையா இருக்கிறதுனால, நாள் ஃபுல்லா உடம்போட டீஹைட்ரேஷன் ஆகாம பார்த்துக்கும். நீர் சத்து குறையாம இருக்கும். ஸோ, அதனால வந்து எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹைட்ரேட்டடா இருக்கும். குளிர்ச்சியா இருக்கும். பழஞ்சோறு சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய 2வது நன்மை வந்து, ஏன்னா வந்து நைட்டு ஃபுல்லா ஊற வைக்கும்போது, அதில இந்த ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது, நெறைய பாக்டீரியாக்கள் அதில உருவாகும். அதாவது நம்ம உடம்புல ஜெனரலாவே வந்து குடல்ல வந்து பாக்டீரியாஸ் இருக்கும். அது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். அது வந்து ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ்ல அந்த பழஞ்சோறுல நெறைய வந்து உற்பத்தி ஆகும். நீங்க அந்த பழஞ்சோறு சாப்பிடும்போது, ஆல்ரெடி குடல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிடி, ஐபிஎஸ் மாதிரியான அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சம்மர்ல யூசுவலா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சரியா செரிக்காது. வயிறு கோளாறா இருக்கும். பசி சரியா எடுக்காது. இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கும். ஏன்னா, இந்த ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ்ல 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து அதில இருக்கிற பாக்டீரியாக்கள் அளவு வந்து அதிகமாகும். அது வந்து பெருங்குடல்ல இருக்கிற அந்த மைக்ரோபயோம் வந்து மெயின்டெயின் பண்ணும். ஓவராலா எல்லா ஃபுட்டோட செரிமானம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். 2வது இந்த ஃபெர்மென்டேஷன்ல வந்து அதில இருக்கக்கூடிய அந்த மாவுசத்து எல்லாமே வந்து ஈஸியா செரிக்கக்கூடிய வகையில வந்து அது மாறும். அது மாரி மாறுறதுனால, அந்த சாப்பாட சாப்பிடும்போது உடனே செரிச்சிரும். செரிச்சு அது அப்படியே அந்த சத்துக்கள் எல்லாமே குடல் வழியா நம்ம ரத்தத்தில கலந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி குடுக்கும். ஸோ வந்து நாள் ஃபுல்லா நல்லா வேலை செய்றதுக்கு தேவையான எனர்ஜி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் காலையில எந்திரிச்சு பழஞ்சோறு சாப்பிட்டுட்டு, அவங்களால வந்து ஒரு 10, 11 மணி வரைக்கும், ஏன் 12 மணி வரைக்கும் கூட வேலை செய்ய முடிஞ்சது. அதுக்கு காரணம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி. 3வது நன்மை பார்த்தீங்க அப்படின்னா, சத்துக்களோட அளவு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்துக்களோட பயோ அவைலபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு காரணம் வந்து நைட்டு ஃபுல்லா தண்ணீல ஊற வைக்கும்போது, நேச்சுரலா அதில இருக்கக்கூடிய ஆன்டி நியூட்ரியன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து கம்மியாகும். ஆன்டி நியூட்ரியன்ட் ஃபேக்டர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபைட்டேட், டானின் அப்படிலாம் சொல்லுவோம். அது என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அதில இருக்கிற சத்துக்கள குடல் வழியா உறிஞ்ச விடாம தடுக்கும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த பழஞ்சோறுல வந்து குறைஞ்சிரும். ஸோ நம்ம உடம்புக்கு நெறைய சத்துக்கள் வந்து அப்சார்ப் ஆகும். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலா இப்ப நீங்க சாதம் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய இரும்பு சத்த விட, கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமான சத்து அந்த பழஞ்சோறுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். 2மே வந்து அரிசி சாதம் தான். ஆனா அப்படியே சாப்பிடுறதுக்கும், பழஞ்சோறா சாப்பிடுறதுக்கும் இரும்பு சத்து வந்து பழஞ்சோறுலேருந்து அதிகமா நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இரும்பு சத்து மட்டும் கிடையாது, பொட்டாசியம், மெக்னீசியம் அது மாரியான பல்வேறு சத்துக்கள் வந்து நார்மலா அந்த சாதத்த அப்படியே சாப்பிடுறத விட, பழஞ்சோறா சாப்பிடும்போது நமக்கு நெறைய கிடைக்கும். 4வது நன்மை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பழஞ்சோறுல நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த கட் பாக்டீரியாஸ் நெறைய இருக்கும். ஸோ அது சாப்பிடும்போது நம்மளுடைய குடலோட அந்த இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ சம்மரில் வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக வந்து அம்மை, சின்னம்மை அதெல்லாம் வந்து காமனாக வரும். இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். நிறைய பேத்துக்கு சம்மரில் வயிற்றுப்போக்கு பிரச்சனை வரும், அதுவும் வராமல் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் இதை ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சம்மரில் வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை வந்து வராமல் பார்த்துக்கலாம். இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. பழஞ்சோறு வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? ஏன்னா வந்து அது இன்ஸ்டன்ட்டா வந்து எனர்ஜி கொடுக்கும், ஈஸியா செரிக்கும் அதெல்லாம் சொன்னீங்களே. ஸோ அதனால வந்து சர்க்கரை அளவு வந்து ரொம்ப அதிகமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சாப்பிடலாமா கூடாதான்னு சொல்லி டவுட் இருக்கும். என்னோட ஒப்பீனியன் வந்து தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 கிராம் சாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே 100 கிராம் பழஞ்சோறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2லையுமே வந்து சத்துக்கள் ஈக்குவலாக தான் கிடைக்கும். மாவு சத்து ஈக்குவலாக தான் கிடைக்கும். ஆனால் வந்து பழஞ்சோறில் நம்ம நிறைய தண்ணி சேர்க்கும்போது அதோடைய குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நம்மளால் 50 கிராம் சாதத்தோட அந்த தண்ணியோடு சேர்த்து குடிக்கும்போது அந்த 50 கிராம் தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகிறதுக்கு இப்போ 100 கிராம் சாதம் தேவைப்படுதுன்னா, பழஞ்சோறு 50 கிராம் அது கூட தண்ணி நல்லா சேர்த்து நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து மாவு சத்தோட அளவு வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து கம்மியாக சாதம் எடுத்துட்டு நிறைய அதில் தண்ணி ஆட் பண்ணி மோர்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் அதே சமயம் அதே அளவு இப்போ 100 கிராம் வந்து ரைஸ்னா அதே 100 கிராம் பழஞ்சோறு வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து உடனே செரிச்சிரும். சீக்கிரம் வந்து ரத்தத்தில் வந்து அந்த சர்க்கரை அளவு கலந்து சர்க்கரை அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. மற்றபடி நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கோடை காலத்தில் டெய்லியும் பழஞ்சோறு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கும். குடலில் செரிமானம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். குடலோட ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஓவராலாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும். சத்துக்கள் அளவு வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பழஞ்சோறு ரெகுலராக சாப்பிடுங்க. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு உணவுப் பொருளை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.